மீட்டுக்கு நான் புதுசு, பிரஸுக்கு நான் புதுசு இல்லை. நானும் ஜெயலலிதா இருந்து வந்தவன் தானே. முக்கியமா உங்களெல்லாம் சந்திக்கணும் விருப்பப்பட்டது முக்கிய காரணம் என்னுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவர் சரவணன் இயக்குனர், அடுத்தது மூவேந்தர், என்னுடைய உதவியாளராக இருந்தார். என்னுடைய சில பிரின்சிபல்ஸ் எனக்கு நம்ம சில படங்களை எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் அவங்க உடன்பட்டதுனாலதான் அவங்களுக்கு நான் படம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சேன். ஸோ அவங்களுடைய அறிவும் உங்களுக்கு தேவை, உங்களுடைய அறிவும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களை உற்சாகப்படுத்தணும். முதல் படிப்பு சினிமாவுக்கு அவங்க புதுசு இல்லை, ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அவங்க புதுசு தான் சொல்ல முடியும். ஐயா ஃபர்ஸ்ட் வந்தோன்னா சார்ட்ட சொன்ன இது மாதிரி நம்ம நண்பர் படம் பண்ண போறாரு, நான் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சார் என்ன சொன்னார்னா, நீங்க முதல்ல போய் ராஜா சாரை போய் பேசுங்க அப்படின்னாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேண்டார் அப்படின்னாரு. அவர் இல்லை, நான் மாட்டேன், இப்ப பிஸியா இருக்காரு, நானும் மாட்டேன்னு சொல்றேன் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதான் வந்தனே. அப்புறம் ஐயாட்ட வந்தேன். நான் ஏற்கனவே ஐயாட்ட வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், கண்ணுக்குள்ளே அப்படின்னு ஒரு படம். ஒரு ஐயாட்ட வந்து சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் படம் பண்றாரு ஐயா, கொஞ்சம் எனக்காக ஒரு வகையில ஹெல்ப் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நீங்க சாரை வர சொல்லுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேண்டார் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருந்தது. மிகப்பெரிய 2 இமயங்கள் இந்த படத்துல வந்து இணைஞ்சு வேலை செய்யறது வந்து ஒரு 23 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சினிமாவில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில நான் ஐயாவிட்டையும் சார்ட்டையும் வந்து பேசினதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. திரைப்பட உலகத்துல ஒவ்வொரு டைரக்டர்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. அதுல இப்போ நமக்கு பாலுமகேந்திரா போனதுக்கு அப்புறமா தெரியுது அவருடைய இடம் எதுன்னு. அவரு கொஞ்சம் கூட தன்னை இந்த சினிமாவுக்காக விட்டு கொடுக்காம, அதாவது காம்ப்ரமைஸ் ஆகாம அவர் நினைச்சதையே கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்தி அவர் படங்கள் அதே மாதிரி தனியா நிக்கிறது இல்லையா. நமக்கு எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம இதுல வழி தவறி போன டைரக்டர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வழி தவறினா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், கேரியர்ல நல்லா இருக்கலாம், ஆனா படைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அதுல தரம் குறையாம இருந்தவர் பாலுமகேந்திரா. வாழ்க்கையில உயர்ந்திருக்கலாம், அல்லது மார்க்கெட்ல உயர்ந்திருக்கலாம், அல்லது வந்து வேற கமர்ஷியலா வந்து படங்கள் பண்றது அதுல உயர்ந்திருக்கலாம், அதுல பெரிய பேர் எடுத்திருக்கலாம். ஆனா படைப்புன்னு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கொஸ்டின் மார்க் தான் வருது. ஆனா பாலுமகேந்திராவை அப்படி சொல்ல முடியாது. எல்லா படங்களுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகும். அதே மாதிரி மகேந்திரன் சாருக்கும் திரையுலகத்துல என்ன இடம் இருக்குன்றது உங்களுக்கு அனைவருக்கும் நல்லா தெரியும். அவரும் இப்ப சொல்ற கதையும் அதே போல ஒரு தனித்தன்மை கொண்டதாக அமையும் என்று நான் முழு மனதோடு நம்பிதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த படமும் அதே மகேந்திரனுடைய தரத்தை விட்டு இறங்காமல் அதே ஸ்டாண்டர்டோட அதே தன்மையோட இருக்கும் என்பதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதுல புதுசா நாங்க வந்து வேலை செய்யல, எல்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க தான்.